ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எம்டி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு ஸ்பூன் வந்து மிளகு. முந்திரி நீங்கள் வந்து ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து மைய அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம எம்டி சாதம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் மெயினானது வந்து இந்த கடல் பாசி தான். இது வந்து சால்னாக்கு வந்து மெயின் வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது இது தான். கொஞ்சம் பட்டை, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 1லேருந்து 2 சேர்த்துக்கிறோங்க. இது ஏன்னா எம்டி சால்னாங்கிறதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு எந்த காய்கறி எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோங்க. நல்லா வந்து கிண்டி விட்டு அதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த ரா ஸ்மெல்லாம் போனோடனே கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறோங்க. இதில் மெயின் வந்து மல்லி கம்மியாகவும் புதினா வந்து ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா அதுதான் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 2 தக்காளி வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து புரோட்டா, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து ஒரு 2 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தண்ணி எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.